உங்க ஷர்ட் முழுக்க ரத்தக்கரை, அது போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் மேடம். இது யாரோடது? சரி, நான் கிளம்புறேன். ஐயோ, இப்போ வேணாம். பொழுது சாயிட்டும், ராத்திரி போங்க. ஏன் இப்போ போனா என்ன? ஒரு ஆம்பளை வெளியே போறது பார்த்து அக்கம் பக்கத்துல தப்பா நினைக்க மாட்டாங்க? ஆனா ஒரே ஒரு சந்தேகம். எப்படி யாருன்னே தெரியாது என்ன உங்கள் வீட்டில் தங்க சொல்கிறீங்க? ஒருவேளை நான் உங்களை எதாவது பண்ணிட்டேன்னா? தையல் போட தெரிஞ்ச எனக்கு அது பிரிக்க எவ்வளோ நேரம் ஆகும்? இது உங்கள் வீடு தானே? ஏன் பரதால இருக்கீங்க? ஏன்னு சொன்னால் நாங்களும் தெரிஞ்சுப்போம்ல. இப்போ நான் யுத்தத்தில் இருக்கேன். எந்த ஆம்பளையும் கண்ணால கூட பார்க்கக்கூடாது. பார்த்தா என்ன? நீங்கள் தானே ஆம்பளைங்களை பார்க்கக்கூடாது, நாங்கள் உங்களை பார்க்கலாம்ல. ரெண்டுமே தப்பு தான். எத்தனை நாளைக்கு? 4 மாசத்துக்கு. இட்டட்னா என்ன? தமிழ்ல காத்திருப்பு காலம்னு சொல்லுவாங்க. யாருக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க? யாருக்காகவும் வெயிட் பண்ணல. இது இறந்தவங்களுக்காக செய்கிறது. யார் இறந்தாங்க? என் புருஷன். நீங்க இங்கேயே இருங்க, உள்ள வராதீங்க. உங்ககிட்ட ஒன்று கேட்டால் கோவப்பட மாட்டீங்கல்ல? இப்படி 4 மாசம் ஒரே வீட்டுக்குள்ள யாரையும் பார்க்காம இருக்கிறதால என்ன ஆக போகுது? நீங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். எனக்கு தெரிஞ்ச வைத்தியத்தை நான் செஞ்சிருக்கேன். இருந்தாலும் ராத்திரி போகும்போது பக்கத்தில் ஏதாவது ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிட்டு போறது நல்லது. இப்பயா நீங்க எந்த ஆம்பளையும் பார்க்க கூடாது? எனக்கு நீங்க சொல்ல வேணாம், அட்லீஸ்ட் உங்களுக்கு நீங்க சொல்லிக்கங்க. இங்கே எப்பவுமே நீங்கள் மட்டும் தான் தனியாக இருப்பீங்களா? உங்கள் வீட்டில் வேறு யாரும் இல்லையா? இல்லை, மாமா மாமி ஒரு வேலையாக வெளியே போயிருந்தாங்க. வந்தால திரும்பி வர முடியல. அந்த கேப்பில் தான் நான் வந்துட்டேன் போல. உங்கள் வயசு என்னன்னு தெரியாது, நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு கூட தெரியாது. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்கல்ல? எதுக்கு? உங்கள் புருஷன் இறந்ததுக்கு? தெரியாது. தெரியாதுண்ணா?
இறந்ததுக்காக கஷ்டப்படுற அளவுக்கு எனக்கு அவரை தெரியாது. குழப்புறீங்க. அவர் உங்கள் புருஷன் தானே? ஆமாம், ஒரு வாரத்துக்கு. பெயின்கில்லர்ஸ். சாரிங்க, நான் ஏதாவது தப்பாக கேட்டிருந்தா. எதுக்கு சாரி? நீங்க யாரு? இப்போ எனக்காக எதுக்கு ஃபீல் பண்றீங்க? முதல்ல என் மேல பாவப்பட்டு பேசுறது நிறுத்துங்க. இங்க யாரும் உங்ககிட்ட கேட்கல. ஒரு அக்கறையில் தாங்க சொன்னேன். எதுக்கு இவ்வளோ கோவம், வெறுப்பு? அப்புறம் எதுக்கு என்னை காப்பாற்றணும்? அங்க ஒரு நாய்க்கோ பூனைக்கோ அடிபட்டு இருந்தா கூட நான் மருந்து கொடுத்துருப்பேன். மனிதாபிமானம், அவ்வளோதான். ஹலோ, அதே மனிதாபிமானத்தில் தான் நானும் கேட்டேன். மனுஷனா பேசினா தப்பா? தப்பில்லை. ஆனா உங்க வருத்தத்தை ஏத்துக்கிற நிலைமையில இப்ப நான் இல்லை. உங்க உடம்பு முழுக்க ஏன் அத்தனை தழும்பு? என்னை காப்பாற்றின டாக்டர்கிட்ட இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதனோட பர்சனல். ஓகே, சாரி. நான் உங்கள் பர்சனல் விஷயம்லாம் கேட்டிருக்க கூடாது. இப்போ முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? என் பேர் நச்சுமா. சூர்யா. உங்களோட இந்த 4 மாதம் இத்தாக்கு அப்புறம் என்ன ஆகும்? நான் விருப்பப்பட்டா இன்னொரு ஆம்பளையே கல்யாணம் பண்ணிக்கலாம். நல்ல விஷயம் தானே? எல்லா மதத்துலேயும் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். அப்போ இதெல்லாம் நீங்கள் விருப்பப்பட்டு தான் பண்ணுறீங்களா? எது? தோ இப்படி மாசக்கணக்காக யாரையும் பார்க்காம ஒரே இடத்துல. எனக்கு தெரியல. இது இஸ்லாத்தில் ஒரு சடங்கு, செஞ்சுதான் ஆகணும். எனக்கு உங்கள் இஸ்லாத்து மலையோ இந்து மதத்து மலையோ எந்த வித விருப்பம் இருப்போ இல்லை. ஆனால் உங்களை இப்படி எந்த ஆம்பளையும் பார்க்காம தனியாக இருக்க வைக்கிறதுல என்ன நியாயம் இருக்குது? இதனால யாருக்கு என்ன லாபம்? உங்கள் துக்கம் குறைய போதா, இல்லை செத்து போன உங்கள் வீட்டுக்காரர் தான் திரும்ப வர போகிறாரா? அஸ்ஸலாமு அலைக்கும் மாமி. வாலைக்கும் சலாம். நஜ்மா, அங்கே இன்னும் பிரச்சனையா இருக்கா? இல்லை, பிரச்சனை ஒன்றும் இல்லை. சரி, சாப்பிட்டியாம்மா? சாப்பிட்டேன். ஏதாவதுன்னா ஃபோன் பண்ணு. பத்திரமா இருமா. பார்த்துக்கிறேன். நாளைக்கு நாங்கள் ஃபஜ்ர் முடிச்சுட்டு வந்துடுறோம். சரி, வாங்க. ஹுதாஃபிஸ். ஹுதாஃபிஸ். யாரு? என் மாமியார் நாளைக்கு காலையில் வராங்களா? அதே என் கண்ணை பார்த்து பேசவே மாட்டீங்க. நான் அவ்வளோ மோசமானவனா? இல்லை உங்களுக்குள்ள ஏதாவது பயமா? நான் எதுக்கு பயப்படணும்? நீங்கள் என்ன பேயா பிசாசா? என்னதாங்க உங்கள் பிரச்சனை? பேசுன்றீங்க, நான் பேசினாலும் கோவப்படுறீங்க. சரி, நான் போகிறேன்னு சொன்னாலும் விட மாட்டீங்க. உங்களுக்கு நான் சொன்னாலும் புரியாது. எது? என் சிச்சுவேஷன். பரவாயில்ல, சொல்லுங்கள், நான் புரிஞ்சுக்கிறேன். நான் ஏன் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணும்? எப்படியோ நாளைக்கு காலை நான் போக போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கவோ பேசவோ முடியாது. இன்னைக்கு ஒரு நாள் தானே இருக்குது. அட்லீஸ்ட் இந்த சுற்றி இருக்க செவரு மாதிரி நினச்சா சொல்லுங்கள். என்னை பற்றி இதுக்கு மேலே சொல்ல ஒன்றும் இல்லை. உங்களை பற்றி சொல்லுங்கள். நேற்று ஏன் கலவரத்துக்கு போனீங்க? எதுக்குண்ணா? காசுக்கு தான். காசும் வாங்கிட்டு
கத்தி குத்து வாங்கிட்டு வந்தீங்களோ? அட நீங்கள் வேறங்க, பேமெண்ட்டே இன்னும் வரல, ரத்தம் தான் வந்திருக்கு. எப்படி இவ்வளோ பெரிய விஷயத்தை இவ்வளோ சாதாரணமாக சொல்கிறீங்க? எது பெரிய விஷயம்? உங்கள் உயிர் பெரிய விஷயம் இல்லையா? நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இதே மாதிரி கத்தி மேல் நடக்கிற சூழல் தான். அதனால் இதெல்லாம் எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை. உங்கள் அப்பா அம்மா? யாரும் இல்லை. ஒரு விதத்தில் நம்ம 2 பேரும் ஒன்று தான் இல்லை? பா, அட்லீஸ்ட் ஏதோ ஒரு விதத்தில் அது ஒன்றா இருக்கிறோமே. அப்படி இல்லை, எனக்காவது பாதியில் வந்த உறவு தான் இல்லை, ஆனால் உங்களுக்கு ஆதியில் வந்த உறவே இல்லை. எங்கே போகிறீங்க? உட்காருங்க, நம்ம வீடு தான், உட்காருங்க. போன மாதம் இதே நேரம் வீடே வேற மாதிரி இருந்துச்சு. வீடு முழுக்க சொந்த பந்தம், ஒரே அழுக சத்தம். இறந்து போனவங்க வீட்டில் இதெல்லாம் சகஜம் தானே. இளவு வீட்டுக்கு அதுதானே அழகு. அன்வர் எதுக்குமே என்னை கட்டாயப்படுத்தினதே இல்லை. ரொம்ப தங்கமான மனுஷன். அதுக்கு மேலே அவரை பற்றி எதுவுமே எனக்கு தெரியாது. கல்யாணம் ஆன மறுநாளே பசாரில் இருக்கிற பிஸ்னஸ் பார்க்க போயிட்டார். அன்வர் ரொம்ப நல்லவராக இருந்திருப்பார் போல. கண்டிப்பாக என்ன மாதிரி இல்லை. தெரிஞ்சா சரி. ஏங்க, சும்மா ஒரு பேச்சுக்காவது. இல்லை சூர்யா, நீங்களும் நல்லவர் தானே, ஒரு பொய்யாவது சொல்லலாம்ல. சொன்னால் ஒரு 2 நிமிஷம் சந்தோஷப்பட்டிருப்பேன். அது ஏன் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள எப்போவுமே சந்தோஷமாகவே வச்சுக்கணுமா? எப்போவும் இல்லை, அப்பப்போ பண்ணலாம். ஆனால் அப்படி செய்கிறதுல எனக்கு சந்தோஷம் இல்லையே. கொஞ்சம் கூட இல்லையா? இல்லை. ஏதாவது முக்கியமான காலாக இருக்க போகுது, அட்டென்ட் பண்ணுங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அப்புறம் பேசிப்பேன். நீங்கள் படிக்கிறது அராப் மொழி தானே, உங்களுக்கு புரியுமா? புரியாமல் படித்து என்ன பிரயோஜனம்? அது என்னது, அது காசா? குரானில் எதுக்குங்க காசு? கடவுளுக்கா? கடவுளுக்கு எதுக்கு காசு? இதென்ன பிஸ்னஸா? அப்படி தான் இங்கே பாதி பேர் பண்ணுறாங்க. கடவுளுக்கு லஞ்சம் கொடுத்து தான் எல்லா விஷயமும் நடக்குதுங்க. என்ன விஷயம்? உங்களுக்கு எப்படி சொல்கிறது? இப்போது நாங்கள் கடவுளை வழிபடுற இடத்துல பார்த்தீங்கன்னா, அவரை பார்க்கணுன்னு வச்சுங்க, 50 ரூபா கொடுத்தீங்கன்னா 1 மணி நேரம் காத்திருக்கணும். அதே 100 ரூபா கொடுத்தீங்கன்னா அரை மணி நேரம் காத்திருக்கணும். நீங்கள் 500 ரூபா கொடுத்தீங்கன்னா 2 நிமிஷத்தில் அப்பாயின்மெண்ட். ஆனால் இது லஞ்சம் இல்லை, சக்காத்து. நம்மகிட்ட அளவுக்கு மீறி 1 பைசா இருந்தால் கூட அது இல்லாதவன்கிட்ட போய் சேரணும் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது.
நான் நர்சிங் படித்து முடிச்ச ஒரு 6 மாதம் வேலை செஞ்சேன். அதுக்கு மேலே விடல. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச காசு தான் இது. உங்களோட இந்த மனிதாபிமானம், இறக்கப்படுற குணம், இதெல்லாம் சொல்கிற மதம் தானே உங்கள் விருப்பத்துக்கு மாற உங்களை வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சிருக்கு. எல்லாமே லாஜிக்கலாக கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி சொல்லி தான் உங்களை நீங்களே சமாதானப்படுத்திக்கணும். பின்ன வேற எப்படி இந்த கட்டத்தை தாண்டி போகிறது? என்ன சொன்னாலும் இதெல்லாம் மற்றவங்களுக்கு புரியாது. மற்றவங்களுக்கு புரிய வேணாங்க. உங்கள் மண்டையில் என்ன ஓடுதுன்னு ஒரு சொல்ல முயற்சி பண்ணி பாருங்க. உங்கள் அம்மாக்கும் சிஸ்டருக்கும் என்னோட நிலைமை வந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? என்னை கேட்டிங்கன்னா சந்தோஷம்னு சொல்லுவேன். 4 மாதம் மனுஷன் வாசமே இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம். நமக்கு பிடிச்ச விஷயங்களை யாரோட தொந்தரவும் இல்லாமல் சந்தோஷமாக பண்ணலாம். நிம்மதியா? ஒவ்வொரு ராத்திரியும் எனக்கு நரக வேதனை. தூக்கம் வராது. மனசுல ஏதோ ஓடிட்டே இருக்கும். இருட்டில் ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு வருஷம் மாதிரி போகும் தெரியுமா? காசுக்காக கத்திய தூக்குற உங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் அது புரியாது. ஏங்க, உங்கள் நிலைமையில நான் இருந்தால் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்க. என் வாழ்க்கையை வச்சு தானே நான் பதில் சொல்ல முடியும். இதுக்கு பதில் சொல்லுங்க. நேத்திக்கு நீங்க எங்க இருந்தீங்க? நேற்று கலவரத்தில் இருந்தேன். முந்தா நேத்து? ஃப்ரெண்ட்ஸோட வெளில போயிருந்தேன். அதுக்கு முன்னாடி நாள்? செம்ம ஃபீவருங்க. வீட்டில் தான் இருந்தேன். எதுக்கு கேட்குறீங்க? இதுக்கு மேலே நான் கேட்டால் உங்களால் சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரே விஷயத்த செய்கிறதில்ல. என்ன கேளுங்க, 27 நாள் முன்னாடி இதே டைமில் என்ன செஞ்சிட்டு இருந்தேன்னு என்னால் சொல்ல முடியும். ஏன்னா நான் ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப செஞ்சிட்ருக்கேன். இன்னைக்கு தான் 1.5 மாதத்துக்கு அப்புறம். இந்த உலகம் ஒரு பொண்ணை கட்டாயமாக ஒரு வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சு அழகு பார்க்கறது சரியா? இப்போதானே உங்கள் மதத்தை குறை சொன்னதுக்கு என் மேலே கோவப்பட்டீங்க. இப்போ நீங்கள் கேட்ட இந்த கேள்வி எனக்கு இல்லையே. நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த உலகம் யாருக்கும் பாவம் பார்க்காதுங்க. அதே நேரத்தில் நம்ம ஒழுங்காக இருந்தால் இந்த உலகம் எந்த பாவமும் செய்யாது. ஏங்க, உங்களுக்கு என்ன தெரியும் இந்த வீடு, உங்கள் மதம், உங்கள் குடும்பத்தை தவிர? ஆமாம், தெரியாது. சொல்லுங்க. எங்கள் அம்மா தான் வாழ்க்கை பூரா அவங்கள சுற்றி இருக்கவங்க எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கிட்டாங்க. உள்ளுக்குள்ளேயே அவங்க வலி எல்லாத்தையும் போட்டு பொறுத்துக்கிட்டாங்க. புரியல? நான் சொன்னதுக்கப்புறம் என்னை கேவலமாக நினைக்க மாட்டீங்களே? நான் உங்களை பற்றி எது நினச்சா என்ன? நீங்கள் ஏன் அதுக்கெல்லாம் கவலை? எங்கள் அம்மா ஒரு தெரியும், இப்படி ஒன்றும் சொல்லாமல் ஷாக் ஆவீங்கன்னு தெரியும். அதான் சொல்ல வேணாம்னு நினச்சேன். இல்லை, கொஞ்சம் யோசிச்சேன், அவ்வளோதான். என்ன யோசிச்சிங்க? உங்களை பற்றி தான். சரி, உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்கிறேன். என் அப்பா பேர் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. ஊரில் இருக்க எல்லாரும் என்ன கூப்பிடுவாங்க. போதுமா? இல்லை, நான் அதை சொல்லலை. வேற என்ன யோசிச்சிருப்பீங்க? நீங்கள் அமைதியாக இருக்கிறதுலே தெரியுது. என்னை ஒரு திருநாய் மாதிரி நினைக்கிறீங்களே,
ஆனால் எங்கள் அம்மாவுக்கு பிறந்ததை நான் நினச்சி நான் பெருமைப்படுறேன். என் பிறப்பையோ வளர்ப்பையோ நினச்சி என்றைக்குமே நான் வெக்கப்பட்டதில்லை. எங்கள் அம்மாவை என்னை அப்படி வளர்க்கல. இந்த சமுதாயத்தில் எப்படி தலை நிமிர்ந்து நடக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பெண்கள் எப்படி மதிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உண்மையாக தைரியமாக வாழ சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களை மாதிரி போலியாக வாழ்கிறவன் நான் இல்லை. சூர்யா, தயவு செஞ்சு இஷ்டத்துக்கு பேசாதீங்க. உங்க கோவத்தை ஏன் மேல காட்டாதீங்க. ஒரு செகண்ட் கூட நான் உங்களே உங்க அம்மா பத்தி தப்பா நினைக்கல. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில், எந்த ஆம்பளையும் பார்க்கக்கூடாதுன்னு பொம்பளை ஒரு இடத்துல அடைச்சி வைக்கிறதும் தப்பு, அதே ஆம்பளை சந்தோஷப்படுத்த பொம்பளை ஒரு இடத்துல அடைச்சி வைக்கிறதும் தப்பு தான். உங்க அம்மா ஏதோ சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, சொல்லுங்க. உள்ள வரலாமா? வாங்க. சொல்லுங்க. உங்க அம்மா என்னைக்குமே அந்த இடத்த விட்டு வெளியே போய் புதுசா ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கணும்னு நினைக்கலையா? அவங்க மட்டும் நினைச்சா போதுமா? இந்த சமுதாயமும் அதை ஏற்றுக்கணும்ல. வெளி உலகத்தை விட அந்த பிராத்தல் எவ்வளவோ பரவாயில்ல. உள்ளேயாவது வர கஸ்டமர்ஸ்க்கு அவங்க தேவைப்பட்டாங்க. ஆனால் வெளியே போனால் அவங்கள சாக்கடையாக கூட மதிக்கலை. எங்கே போனாலும் அடித்து தோர்த்தினா தான் மிச்சம். இப்போ அவங்களும் மனசளவில் என்ன மாதிரி தான். எப்படி? எங்க 2 பேரோட வாழ்க்கையை முடிவு செய்யறது நாங்க இல்லையே. எங்கள் அம்மாவுக்கு அந்த அடிப்படை உரிமை என்றைக்குமே இருந்ததில்லை. ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை. சும்மா சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்காதீங்க. நான் வேற என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க? ஒரு பொண்டாட்டி சேர்த்து போனால் எப்படி தான் புருஷனை வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சு அழகு பார்ப்பாங்களா? இல்ல. ஏன்? ஏன்னா அவங்க புள்ள பெற்றுக்க மாட்டாங்களே. ஆம்பளையோ பொம்பளையோ சடங்கு சம்பிரதாயத்தில் என்னங்க வித்தியாசம்? இதுக்கும் புள்ள பெற்றுக்கிறதுக்கு என்ன சம்மந்தம்? புருஷன் சாகிறதுக்கு முன்னாடி ஒருவேளை எங்க 2 பேருக்கு இடையில ஏதாவது நடந்திருந்தா, நான் இந்த 4 மாசம் தனியா இருந்தா தானே பிறக்க போற குழந்தைக்கு அப்பா யாருன்னு கண்டுபிடிக்கிறது ஈஸி. உண்மையாகவே நீங்கள் நர்சிங் தான் படிச்சிங்களா? இல்லைன்னா இப்படி தெம்பா என் முன்னாடி நின்று பேச மாட்டீங்க. ஏங்க, இப்போலாம் ஒரு குழந்தையோட அப்பா யாருன்னு கண்டுபிடிக்கிறது அவ்வளோ கஷ்டமா? 1500 வருஷம் முன்னாடி தான் அறிவும் வளரல, அறிவியலும் வளரல. அப்போ போட்ட கண்டிஷனை இப்பயும் பிடிச்சி சுற்றிட்டு இருக்கீங்க. எனக்கு கல்யாணம் ஆகி நானும் என் புருஷனும் 1 வாரம் கூட ஒன்றா இல்லை. அவர் என்னை தொட்டு பார்த்தது கூட இல்லை. அவரு கூட எதுவும் நடக்கலை. அவரை லவ் கூட பண்ணலை. கிட்டத்தட்ட எனக்கு அவருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. இப்போது எனக்கு தெரிஞ்சாலும் கூட அவருக்கு உங்களை தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. அப்புறம் எப்படி இதெல்லாம் செய்ய ஒத்துக்கிட்டீங்க? தெரியல. படித்த நீங்களே இப்படி எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. படித்தா எல்லாராலையும் எல்லாத்தையும் மாற்றிட முடியுமா? முடியாது. ஆமாம், எதையும் மாற்ற முடியாது தான். இப்படியே கடைசி வரையும் புலம்பிட்டு அழுதுட்டு மூக்க சிந்திட்டுருங்க. வாய் மூடுங்க. எல்லா பொம்பளைங்களும் இப்படி தான் இருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன வேணுன்றதை கேட்டு வாழவே மாட்டிங்களா? எப்போவும் மற்றவன் என்ன சொல்லுவான், மற்றவன் என்ன தப்பாக பேசுவான், இப்படியே கடைசி வரைக்கும் யோசிச்சு யோசிச்சு முடி நிறைச்சி செத்து மண்ணோட மண்ணாக போயிடுங்க. எங்கள் அம்மாவையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஏன்னா இங்கே எங்களை அப்படி தான் வளர்த்தாங்க. அப்போ இனிமேல் மற்றவங்களை குறை சொல்லாதீங்க. அப்போ நான் உங்ககிட்ட குறை சொல்லிட்டு இருக்கேனா? இல்லையா? சரி, அப்படியே இருக்கட்டும். எனக்கு இதான் தெரியும். நீங்கள் என்ன கூண்டுக்குள்ள அடிப்பட்ட கிளியா? உங்களை யாராவது ஒருத்தர் வந்து திறந்து விடணுமா? நீங்கள் தான் உங்கள் பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும். இப்போ தான் நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிறத பேசவே ஆரம்பிச்சிருக்கீங்க. அது குறையோ நிறையோ பரவாயில்ல. அடுத்தது என்ன செய்யணும்னு யோசிங்க. எனக்கு கோவம் தான் வருது. ஏன் இந்த ஜாதி மதம் எல்லாம் வாழ்ற மனுஷங்களை கட்டுப்படுத்தணும்? எப்படி என்னைக்கும் இதன சட்டம் எல்லாம் எல்லா காலத்துலேயும் பொருந்தும்? நிஜமா நான் ஒன்றே ஒன்று சொல்லட்டுமா? இங்கே பிரச்சனை மதம் இல்லை, மனுஷங்க தான். நீங்கள் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் உங்கள் இஸ்லாம் இல்லை. அந்த மதம் என்ன சொல்ல வருதுன்னே புரியாமல் அதில் இருக்கிற மனுஷங்க தான்.
உங்களை ஒரு 5 நிமிஷம் உட்கார வச்சு யாராவது பேசியிருந்தாங்கன்னா இப்படி அர்த்தமே இல்லாமல் மாதக்கணக்காக வீட்டுக்குள்ள உட்காந்துருக்க மாட்டீங்க. நஜ்மா, என்ன கனவா? ஒன்றும் இல்லை. சொல்லு மச்சான். மச்சி எங்கடா இருக்க? நேத்துலேருந்து ட்ரை பண்ணிருக்கேன், ஃபோனே போல. இந்த கலவரத்தில் குத்திட்டானுங்கடா. ஐயோ, இப்போ எங்க இருக்க? ஒரு பொண்ணோட தயவால மூச்சு விட்டுட்ருக்கேன். என்னடா சொல்ற? என்னாச்சு? கடவுள்னு கூட சொல்லலாம். டேய், என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்க? டேய், நஜ்மான்னு ஒரு பொண்ணுடா. அவள் எப்படி இருப்பான்னு கூட தெரியாது. கண்ணை மட்டும் தான் பார்த்துருக்கேன். ஆனால் நிறைய பேசிட்டோம். என்னடா சினிமா டயலாக்லாம் பேசிட்டு இருக்க? ஒரே நிமிஷம் ஃபோட்டோ அனுப்புகிறேன். போட்டோ? ஃபோட்டோ சென்ட் பண்ணியிருக்கேன் பாரு. இரு பார்க்குறேன். டேய், என்னடா வீட்டுக்குள்ள பர்தால இருக்கா? டேய் பாவண்டா, போன மாதம் அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாராம். இந்த ஹஸ்பண்ட் இருந்துட்டாரா? அப்ப அந்த பொண்ணு இத்தால இருப்பாடா. அவளோடய தனியா இருக்க? வெளியே தெரிஞ்சா பெரிய பிரச்சனையா இருக்கும்டா. சாக போகிற ஒருத்தனை காப்பாற்றக்கூடாதுன்னு எந்த மதம்டா சொல்லுது? மச்சி, இது தத்துவம் பேசுற நேரம் இல்லடா. நீ அந்த பொண்ணோட தனியா இருக்குன்னு வெளியே தெரிஞ்சா 2 பேருக்கும் ப்ராப்ளம், தெரியுமா? டே ரஃபீக்கே, வாயை கழுவு முதல்ல. அவள் ஒன்றும் அந்த மாதிரி பொண்ணெல்லாம் இல்லை. என் மூஞ்சை பார்த்து கூட பேச மாட்றா. நீ என்னடா லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க? ஒரே வீட்டுக்குள்ள தனியா வேற இருக்கீங்க, ரிஸ்க்குடா. ஆசை யாரையும் விடாது, பாத்துக்கோ. அவள் ஒன்றும் அவ்வளோ வீக்கான பொண்ணெல்லாம் இல்லை. அப்படியே எனக்கு ஏதாவது தப்பாக தோணுச்சுன்னா அடுத்த செகண்டே இங்கேருந்து கிளம்பிடுவேன். சொல்றது கேளு. எனக்கு என்னவோ நீ இப்பவே கிளம்புறது நல்லதுன்னு தோணுது. டேய், நான் இப்ப வரவா? இப்போ வேணாண்டா, நான் அட்ரஸ் அனுப்புகிறேன், விடிய காலில் வா. சரி, பாத்துக்கோ. தயவு செஞ்சு உன் லிமிட்லயே இரு. அவ சின்ன பொண்ணு, அவளுக்கு எதுவும் தெரியாது. மச்சான், அவள் ஒன்றும் சின்ன பொண்ணெல்லாம் கிடையாது. வயசு தான் கம்மி. மனசளவில் செம ஸ்ட்ராங்கான பொண்ணுடா. யாருன்னே தெரியாத நான் கத்தி கூத்தோட வந்து நிற்கும்போது போலீஸுக்கு கூட பயப்படாம நான் வீட்டுக்குள்ளே வச்சு வைத்தியம் பார்த்துருக்காடா. உன்னை விட என்னை விட அவள் தைரியம் அதிகம், மனிதாபிமானம் அதிகம். பாவம் சூழ்நிலையால் இப்படி உடஞ்சி போயிருக்கா. சொல்றதெல்லாம் சரிதான் மச்சான், என்னை காப்பாற்றுறதுக்காக எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கா தெரியுமா? அவகிட்ட போய் எனக்கு எப்படா தப்பாக நடந்துக்கணும்னு தோணும். லூஸு. மச்சி, எனக்கு கடவுள் நம்பிக்கை சுத்தமாக இல்லைன்னு உனக்கு நல்லா தெரியும். ஆனால் இந்த நிமிஷம் என்னை காப்பாற்றின அவள் தான் எனக்கு கடவுள். போதுமா? சரி, நீ வந்ததுக்கப்புறம் பேசுகிறேன். சாயா குடிக்கிறீங்களா? கொடுத்தா வேணாம், நான் சொல்ல போகிறேன். நீங்க எப்பவுமே இப்படிதானா?
எது கேட்டாலும் எடக்கு முடக்கா பதில் சொல்லிக்கிட்டு. அப்படிலாம் இல்லைங்க. என்னால் யாருக்கும் எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன், அவ்வளவுதான்.